ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய ட்ரைபாடெல்லாம் தூசு தட்டிட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் வேலைப்பளு அதிகமானதுனால என்னால் யூடியூப்பில் தொடர்ந்து ஷார்ட்ஸ் போட முடியலை. சரி இன்றைக்காச்சும் எப்படியாச்சும் போட்டுடலாம்னு 2 நாளாக வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி தான் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாகு. இது நைட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி குருமா வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக மெயின் டிஷ்ஷாக வந்து தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை கரைச்சி வச்சுட்டு ஒரு பக்கம் பட்டாணி குருமாவையும் வந்து வேக வச்சுட்டேன். மாவை கரைச்சி வச்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி குருமாவையும் கடன்னு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பையனுக்கு பட்டாணி குருமானா ரொம்ப பிடிக்கும். சூடாக தோசை ஊற்றி கொடுத்து அவங்களுக்கு வயிறை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ஹோம் ஒர்க்குக்கே உட்காந்தேன். தோசையில் வந்து எப்போவுமே வந்து வெங்காயம் போட்டு கொடுத்தா அப்படின்னா என் பையன் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவான். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, கூட ஒரு தோசை கொடுமான்னு கேட்டு சாப்பிடுவான். ஸோ ஆனியன் தோசை தான்.